Our dear subscribers and followers, very good morning. Today, the topic is questions for practice. I'll say the situation in Tamil and try to translate it in English. Understand? Okay, let's start. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? ப்ரெசன்ட் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? ஓகே. Do you know who that girl is? Do you know who that girl is? IS ஜெட் சவுண்டு போட்டு சொல்லி பழகுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒன். இந்த பெட்டி யாருடையது? ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுங்கள். Okay. Who does this box belong to? Who does this box belong to? இது கொஞ்சம் மாடர்னாக கேட்குற டைப்பு. ஹூஸ் பாக்ஸ் இஸ் திஸ் அப்படின்னு கேட்போம் யூஸ்வலாக. இப்படி கொஞ்சம் கேட்டு பழகுங்க. டஸ் ஜெட் சவுண்டு வர வேண்டும். டஸ்ஸு நோ, இதெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன். ஒரு வீட்டுக்கு போகிறோம், கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கிறோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடு தான். ஏதாவது காப்பி கிடைக்குமா? கேளுங்களேன். ப்ரெசன்ட் டென்ஸில் ஏதாவது காப்பி கிடைக்குமா? Okay. Any chance of some coffee? Any chance of some coffee? YF. டபுள் எஃப் அல்ல, OF தான் இருக்குது, ஒரே எஃப் தான் இருக்கிறது. ஆவ், ஆஃப், நோ, ஆவ். அந்த ஆவ் சவுண்ட் வரணும். அதையும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஒன். ஒரு தப்பு நடந்துருச்சு. இது யாருடைய தப்பு? நடந்த உடனே கேட்குறோம். பாஸ்ட் டென்ஸில் கேளுங்களேன். ஓகே. Whose fault was this? Whose fault was this? புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் எஸ்ஸுக்கு பதிலாக ஜெட் சவுண்டு. அங்கேயே வாஸ் போட்டிருக்கு. அதே மாதிரி எஸ்ஸுக்கு பதிலாக வாஸ். ஹூஸ் வாஸ். ஹூஸ் ஃபால்ட் வாஸ் திஸ்? ஸோ இட் இஸ் தி வே டு ஆஸ்க் சச் கொஸ்டின்ஸ். அப்புறம் இன்னொன்று. நீ ஜெயிச்சிட்டியா? பாஸ்ட் டென்ஸில் நடந்தது. பாஸ்ட் டென்ஸில் கேளுங்களேன். நீ ஜெயிச்சிட்டியா? வெரி சிம்பிள், ஈஸியாக கேட்கலாம். வெரி குட். டிட் யூ வின்? டிட் யூ வின்? ஜெயிச்சிட்டியா? ஸோ இன் சச் ஏ வே. நெக்ஸ்ட் ஒன். ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க, இன்னொருத்தரை பற்றி கேட்குறீங்க. அந்த பொண்ணு இங்கே எத்தனை தடவை வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும்.
அதாவது பாஸ்ட் டென்ஸில் வந்ததை அப்படி கேட்கணும். அவள் இங்கே எத்தனை தடவை வந்தாள்? பாஸ்ட் டென்ஸில் கேளுங்களேன். லேசான கொஸ்டினும் கொடுக்குறேன், கஷ்டமானதும் கொடுக்குறேன். மாறி மாறி ட்ரை பண்ணுங்க. ஓகே. How many times did she come here? Did she come here? Understand? Very easy. Okay. Next one. அவன் இருட்டுக்கு பயப்படுகிறானா? ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இருட்டுக்கெல்லாம் பயப்படுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் கேளுங்களேன். அவன் இருட்டுக்கு பயப்படுகிறானா? Okay. Is he afraid of the dark? Is he afraid of the dark? இங்கேயும் இஸ், அதே மாதிரி ஆவ். அந்த டார்க்குன்னு சொல்ல வேண்டாம், அந்த ஆரை கொஞ்சம் மெலிங்கிட்டு டார்க். எப்போவுமே கடைசியில் வர்ற ஆரையும் நம்ம சொல்ல மாட்டோம், இடையில சில வரக்கூடிய சில ஆரையும் சொல்லக்கூடாது. அதனால் டார்க்கு அப்படின்னாலாம் சொல்ல வேண்டாம், டாக். இஸ் ஹி அப்ரைட் ஆஃப் த டாக்? ஓகே. நம்ம உட்காந்து பேசிட்டே இருக்கோம், ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட என்ன செய்தி, என்ன செய்தி அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். அதெல்லாம் நம்ம கேட்போம் அடிக்கடி. ட்ரை. Very simple. What's the news? What's the news? நீங்கள் பாருங்கள், வாட் இஸ்ன்னு போடாமல் கண்ட்ராக்டட் ஃபார்ம்ஸு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே வாங்க. வாட்ஸ் த நியூஸ்? இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய நியூஸ் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலருக்கு அதுதான், ப்ளூரலுக்கு அதுதான், ஒன்று தான், ஒரே ஸ்பெல்லிங் தான். சிங்குலர் அண்டு ப்ளூரல் போத். ஸோ இதையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பேசிகிட்டே இருக்கிறோம். என்ன உணவு நீ ரொம்ப விரும்புகிறாய்? நிறைய உணவுகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன உணவு நீ ரொம்ப விரும்புகிறாய்? ப்ரெசன்ட் டென்ஸில். Okay. What food do you like best? What food do you like best? Very simple. அந்த டூ போட்டிங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துடுது, டெட்டு போட்டால் பாஸ்ட் டென்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. இதுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது கொஸ்டின்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி போட்டு 7, 7-1, 7-2, 7-3 4 கிளாஸ் எடுத்திருக்கிறேன். வீடியோவை பாருங்கள். அதில் 22 கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். இது வரைக்கும் 22. இப்போ ஒரு 9, 31 கொஸ்டின்ஸ் வருது. வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், இந்த 31ஐயும் எழுதி 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 பாருங்கள். சொல்லி 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 பாருங்கள். ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு அதில் சொல்லி பாருங்கள். உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த 31 கொஸ்டினும் உங்களுக்கு சொந்தமாக மாற வேண்டும். ஒரு அக்கேஷன் வருதுன்னு சொன்னால், அந்த கொஸ்டினை கேட்குறீங்கன்னு சொன்னால், அந்த கொஸ்டினுடைய அந்த விஷுவலாக உங்களுக்கு எல்லாம் வரணும். எப்போ வரும்? எழுதி பார்த்தா தானே, சொல்லி பார்த்தா தானே, பார்த்ததுவே திரும்ப திரும்ப பார்த்துருந்தா தானே. ஸோ இன் சச் எ வே ப்ளீஸ் ப்ராக்டிஸ். நான் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடமாகத்தான் கொடுக்குறேன். ரீடிங் ப்ராக்டிஸ் அது ஒரு பாடம். ஸோ லிசனிங் ப்ராக்டிஸ் அது ஒரு பாடம்.
கொஸ்டின்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் அது ஒரு பாடம், டென்சஸ் கிராமர் அது ஒரு பாடம். இப்படி பாடங்கள் தான் இது. இதை நீங்கள் உன்னிப்பாக தொடர்ந்து கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டும். அப்புறம் இதை கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கோதர், அதை பாருங்கள். சில பேர் சார் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்கிறாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனை போய் பாருங்கள். the more MORE அதை தொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டே. தேங்க் யூ.